பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு எனக்கு எலுமிச்சம்பழ சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்று வேணும். அது உருளைக்கிழங்கு தான் இருக்குது வீட்டில், ஆள் இல்லை. அதனால தான் எலுமிச்சம்பழ சாதம். இந்த உருளைக்கிழங்கை நான் பொடி பொடியாக நறுக்கி சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்குறேன், மசாலா போட்டு. இல்லைன்னா வேக வச்சு துண்டு துண்டாக நறுக்கி அதையும் வெங்காயம் மசாலா போட்டு சாப்பிட்ருக்குறேன். ஆனால் இன்றைக்கி சும்மா அப்படியே இந்த மாதிரி நறுக்கி, நான் ஏற்கனவே வீட்டில் இதை மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் என்னென்னா கிழங்கு ரொம்ப பெரிய கிழங்காக இருக்கணும். எனக்கு இன்னைக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு தான் இவ்வளோ சைஸ் தான் கிடைச்சது. அதுலேயும் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், போதும், ஒரே ஒரு கிழங்கு. இதை விட கிழங்கு நல்ல பெருசாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்லைஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும், பொரிக்கிறதுக்கு. ஆனால் கனமாக நறுக்கணும், மெல்லிசாக சிப்ஸு போடுற மாதிரி நறுக்கக்கூடாது. இப்போ நான் இதை நறுக்கி அலசி வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா மசாலா கலவை என்ன, நான் வீட்டில் இருக்கிற குழம்பு தூளும் போடுவேன், சாம்பார் தூளும் போடுவேன், எது வேணாலும் போடுவேன். இன்றைக்கி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கிறேன், வெறும் மிளகாத்தூள் அந்த மாதிரி எல்லாம் போடலை. இது சாம்பார் தூள். ஏன்னா இதில் இருக்கிற பெருங்காயம் எல்லாம் அது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தோசைக்கல் காயுது, ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இதை பெரட்டி அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்குறேன். சிம்மில் வச்சாதான் கனமாக உருளைக்கிழங்கை வெட்டி இருக்கிறதுனால அது மெல்ல வேகிற வரைக்கும் மசாலா தீயாமல் இருக்கும். இல்லைன்னா மசாலா வேகமாக ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா அது மசாலா தீஞ்சிரும், உருளைக்கிழங்கு வேகாது. மெல்ல வேகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் இல்லையா, உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். அதனால் சாம்பார் பொடியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிருக்கிறேன். நான் இப்போ உருளைக்கிழங்கு பெரட்டி போட்டிருக்கேன். ஸ்டவ் சிம்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு அடியில் கிழங்கு தீயாமல் கருகாமல் நல்லா இருக்கும் பாருங்கள், ரோஸ்ட். இது இன்னும் கொஞ்சம் வெந்ததும், அதாவது முதல் பக்கம் திருப்பிட்டேன், இப்போ அடுத்த பக்கம் வெந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு இன்னைக்கு மதியத்துக்கான லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் செய்தது. மசாலா கொஞ்சம் இந்த எண்ணெயில் கரைஞ்சி போக தான் செய்யும், அதனால ஒன்றும் இல்லை. ஒரு ஆளுக்குங்கிறதுனால சிம்பிளாக செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன், போதும் இது. சரி, இந்த உருளைக்கிழங்கு நான் செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் சாப்பிட வாங்க. இன்னொரு நாளைக்கு நல்லா பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். அப்புறம் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோலையும் உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சுன்னா பெல் பட்டன் கிளிக் இருங்க. அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன்.